ஆனால் எல்லாவற்றிற்கும் வேதனை, இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை இங்கும் தமிழகத்தில் விமர்சனம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்டின் நடவடிக்கை விமர்சனம் செய்பவர்கள். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை, பாகிஸ்தான் தாக்குதலை சிறப்பாக கையாண்ட பிரதமரை தமிழகத்தில் சிலர் விமர்சனம் செய்து வருவதாக ஆவேசமாக தெரிவித்துள்ளார். ஏறக்குறை 500 வாக்குறுதிகளை கொடுத்தது, முக்கியமான வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றவில்லை. 100 ரூபாய் பெண்களுக்கு கேஸ்ல மானியம் கொடுக்கறோம்னாங்க, அது இன்னும் நிறைவேற்றல. இன்னைக்கு ஒரு பத்திரிகையில தலையங்கமே வந்திருக்கு, உபரி மின்சாரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் பல இடங்களில் மின்தடை இருக்கிறது. 2 நாளைக்கு முன்னால எங்க வீட்டுல 3 மணி நேரம் மின்தடை, 24 மணி நேரம் மின்சாரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மின்தடை இன்றும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ உபரி மின்சாரம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள், அப்படி என்றால் சொல்கிறார்கள் ஆள் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை. ஆக ஒரு வெளிச்சத்தை கூட, ஒரு வசதியை கூட, ஒரு காற்றை கூட, ஒரு குளிர்ச்சியை கூட முழுமையாக கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் தான் தமிழகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய தாக்குதலை முறியடித்து இருக்கிறார்கள். மிக வலிமையாக நேற்று ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள், எங்களை நோக்கி நீங்கள் தோட்டாக்களை வீசினால் நாங்கள் குண்டுகளை திருப்பி வீசுவோம். 3வது நாடு எங்களோடு தலையிட முடியாது என்று மிக வலிமையாக, இன்னும் சொல்ல போனால் தீவிரவாதிகளை ஒடுக்குவதில் ஒரு நாடு எப்படி பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு உதாரணத்தை உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். உலக நாடுகள் உங்களின் உயிர் சேதம் எவ்வளவு என்று கேட்கும் பொழுது நமது ராணுவ அதிகாரிகள் சொல்கிறார்கள், இதற்கான கேள்வியை நீங்கள் பாகிஸ்தானிடம் கேட்க வேண்டும். உயிர் சேதமே இல்லாமல், என் நாட்டிற்கு உயிர் சேதம் இல்லாமல், அயல் நாட்டில் கூட சாமானிய மக்களுக்கு உயிர் சேதம் இல்லாமல் எங்களது தாக்குதல் தொடர்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். இதை போல ஒரு ஜனநாயக முறைப்படி நீதி வலுவாமல், அதே சமயத்தில் சாமானிய மக்கள் பாதிக்காமல், அதே நேரத்தில் சாமானிய மக்கள் பாதிக்கும் தீவிரவாதத்தை ஒடுக்கிக் கொண்டிருப்பதில் உலகத்திற்கே உதாரணமாக பிரதமர் மோடி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றிற்கும் வேதனை, இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை இங்கும் தமிழகத்தில் விமர்சனம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்டின் நடவடிக்கை விமர்சனம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அதற்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்து, மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு 140 கோடி மக்களின் ஆதரவையும் தெரிவித்து நான் ஒரு ட்வீட் போட்டேன். இந்த ராணுவத்திற்கு, நீங்கள் ராணுவம் உயிரை பணயம் வைத்து மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள். 140 கோடி இதயங்கள் உங்களுக்காக அடித்துக் கொண்டிருக்கின்றன. 280 கைகள் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றன. நமது ராணுவத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் அவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம். என்னதால் நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ராணுவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த பாரத தேசம் உலகிற்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அதற்கு பாரத பிரதமர் உறுதுணையாக நின்று கொண்டிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு பலம் தமிழகத்திற்கு 2026 கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதி செய்வோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.